வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இனிப்பு கார குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரே மாவில் நம்ம 2 பணியாரம் ஈஸியாக பண்ணி செய்து கொடுத்துர்லாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கு நம்ம இது எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் நம்ம இட்லி ரைஸ் போட்டுக்கலாங்க. கூடவே 1.5 கப் பச்சரிசி மாவு அரிசி போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் முழு உளுத்தம்பருப்பு போட்டேங்க. இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி அவல் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிட்டுருக்கோம். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரிசியை ஊற வச்சுருந்த எல்லா அரிசியும் அரைச்சிக்கலாங்க. கூடவே இந்த அவலும் போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சி வழித்து எடுத்துக்கலாங்க. குறன்னு இல்லாமல் நல்லா தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம இனிப்பு பணியாரத்துக்கே நான் ஒரு 2 கப் தனியாக இந்த மாவில் இருந்தே எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேங்க. அதில் உப்பு கலக்க வேண்டாம். உப்பு கலக்காமலே நம்ம கரைக்காமல் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிறது நம்ம கார பணியாரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம அந்த இனிப்பு பணியாரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது மறுநாள் நம்ம அதில் வெள்ளைப்பாக்கு கரைச்சி நம்ம கொதிக்க வச்சு அதில் கரைக்கிறதால அதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 2 மாவையும் நம்ம மூடி வச்சிடலாம். மறுநாள் பார்க்கலாம். மறுநாள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 மாவுமே நல்லா பொங்கி நல்லா புளிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவு நம்ம ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இனிப்பு பணியாரத்துக்கு ஒரு 3/4 கப் துருவின வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவினது எடுத்துக்கலாம். கார பணியாரத்துக்கு கொஞ்சம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 1 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளருக்கு குறைச்சலாக தண்ணி ஊற்றிட்டு துருவின பொடி பண்ண வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இந்த கார பணியார மாவு தேவையான அளவு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுற பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. இது போல் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதித்து இந்த போல் பாகு ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மாவில் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இந்த கார பணியாரத்துக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய்
வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது தாளித்த இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம கார பணியார மாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த மாவில் இந்த வெங்காயம் தாளித்த பொருள்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பாகு நல்லா ஆறிட்டுருக்கோங்க. கெட்டியானா கொஞ்சம் வெந்நீர் கூட இதில் ஊற்றி கலந்துக்கலாம். இதை நம்ம இது போல் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் அப்படியே ஊற்றிடலாங்க. வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் தூள், அப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாங்க. 2 கப் மாவுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் இருந்தால் போதும். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுடலாங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஊற்றுற பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கார பணியாரமாக இனிப்பு பணியாரம் மாவு இப்போது தயாராக இருக்குங்க. முதல்ல நம்ம இனிப்பு பணியாரம் பண்ணிடலாங்க. அடுப்பில் பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லா குழியிலையும் ஊற்றின பிறகு நம்ம கரண்டியில் மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், மேலே ஓட்டையாக எல்லா குழியிலும் இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது அப்படி ஒரு சின்ன ஸ்பூன் இல்லை ஒரு குச்சியில் வச்சு நம்ம இதை ஸ்டிக்கில் வச்சு நம்ம இதை திருப்பி போட்டுடலாங்க. இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாங்க. நல்லா டேஸ்டான இனிப்பு பணியாரம் தயாராகிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு கார பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவில் கரண்டியில் எடுத்துகிட்டு ஒரு குழியிலே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டுங்க. இப்போ இந்த இனிப்பு பணியாரம் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தது. புசு புசுன்னு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கார பணியாரமும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கோம். நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். இது திருப்பி போட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ இதை ஸ்பூனில் அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். கார பணியாரமும் தயாராகிடுச்சு. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னியாக அரைச்சிருந்தேங்க. நல்லா டேஸ்டான இனிப்பு பணியாரம், காரக்குழி பணியாரமும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.